மகாநதி சீரியல்ல இப்ப நிவீனும் வந்துட்டாப்ல. அதே மாதிரி நம்ம நர்மதாவும் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்பதான் அந்த குடும்பமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இப்ப ஒரே ஒரு வருத்தம் நம்ம காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல. விஜயும் காவேரியும் பிரிஞ்சு இருக்கிறது மட்டும்தான். மத்தபடி அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு இப்ப வந்துட்டாங்க. கங்கா மறுபடியும் போய் காவேரி கிட்ட கல்யாண விஷயமா பேசுறாங்க. அதுக்கு காவேரி நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா அம்மா தான் அந்த விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என்ன? அவர் நல்லவர் தானே அப்படின்னு கங்கா சப்போர்ட் பண்ண, அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்ல. ஸோ நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு, நான் அவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு காவேரி ஒரே போடா போட்டுடுறாங்க. அதே டைம்ல நம்ம விஜயோட டைரியை இப்ப காவேரி எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைரியில நம்ம விஜய் என்ன எழுதி வச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதை படிச்சா காவேரியோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி காவேரியும் விஜய் மாமாவையும் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம நிவீன் இப்போ விஜயை பார்க்கறதுக்காக விஜய் வீட்டுக்கு போறாப்ல. ஸோ விஜயை பார்த்த உடனே நம்ம நவீனுக்கும் சந்தோஷம், அதே மாதிரி விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் உட்காந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்ல, நீங்கள் தானே எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதுவும் என்னை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அதே மாதிரி நான் காவேரியை உங்களுக்கு வலுக்கட்டாயமானாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம நிவின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.